அமுல் பேபி டிவி. விஜயா, ஆத்து தனியா இல்ல உப்பு தனியா, என்ன தண்ணின்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல. ஆமாக்கா, குடிச்சு பார்த்தேன், ஆற்று தண்ணி தான். ஒரு வாரம் கழிச்சு இன்னைக்கு தான் ஆத்து தண்ணியே வந்திருக்கு, பாத்தியா? ஆமாக்கா, ஒரு வாரம் கழிச்சு இன்னைக்கு தான் தண்ணி வந்திருக்கு. அதான் ஆற்று தண்ணியை விட்டுருக்காவளே, பரவாயில்ல. என்ன செல்வி, ஒரு நாளும் தண்ணிக்கு வர மாட்டேன், இன்னைக்கு மட்டும் வந்திருக்க? அது வேற ஒண்ணுல, மோட்டர் திடீர்னு நேற்று லிப்பர் ஆயிட்டு தண்ணி ஒரு 2 குடம் தண்ணி வேணும், கொஞ்சம் அவசரமா வேணா தண்ணி பிடிச்சிட்டு போட்டுமா? அப்படியா? அப்ப விஜயாட்ட கேளு, அவட்ட வேணா கேட்டு தண்ணி பிடிச்சிட்டு போ. பிள்ளை காலேஜ் போகணுமா, ஒரு குடம் தண்ணி தாங்கம்மா, ஊத்திட்டு வந்துடுறேன். அது எப்படிக்கா நான் தர முடியும்? வரிசையில் இவ்வளோ பேர் நிற்காவல்ல. ஏக்கா கொஞ்சம் நில்லுங்க, வந்த உடனே கேட்குறீங்கள, நாங்கள் பிடிச்ச பிறகு பிடிச்சிட்டு போங்க. என்ன ஜெயா, என்னைக்குமா வரேன், தண்ணி இல்லை, சரி மோட்டர் ரிப்பேர் ஆகிட்டு பிள்ளை வேற காலேஜ் போகணும், ஒரு குடம் தாங்கம்மா, நான் போயிடுறேன். ஏக்கா, பிள்ளை வேற அழுதுட்டு இருக்குக்கா, சின்ன பிள்ளைய போட்டுட்டு நான் வந்திருக்கேன், நான் ஒரு கூட பிடிச்சிடுறேன்க்கா, நீங்கள் அதுக்கப்புறம் பிடிங்க. செல்வி, நீ வேணா என் வரிசையை நீ பிடிச்சிட்டு போ, நான் வேணா பொறுமையாக நின்று பிடிச்சிட்டு போகிறேன். அப்போ பின்னாடி நிற்கிற நாங்களாம் கண்ணுக்கு தெரியலையா? வந்த உடனே பிடிக்கணும்ல நிற்கிறிய. ஒரு கூட தண்ணிக்காம இந்த வருஷத்து வரிய, என் வருஷ தண்ணியை தானே நான் கொடுக்கேன். உங்க வருஷ தண்ணி கொடுத்தா அப்ப நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? உன் வருஷ தண்ணி அன்னைக்கு நீ சவுக்கு கொடுத்தாலும் அதனால நானும் கொடுக்கேன். ஒரு குடம் தண்ணியில நீ என்ன தேஞ்சா போயிருவேன். தண்ணி வேணா தண்ணியை பிடிச்சிட்டு போங்க, தேவையில்லாம என்ன ஏன் பேசுறிய? நான் தேஞ்சு போறேன்னா தேயாம போறேன்னா, உங்களுக்கு தான் மோட்டர் தண்ணி இருக்குல்ல, வேற எதுக்கு இங்க வரிய? கனி, எனக்காக ஒன்றும் சண்டை போடாத, நான் அற்புத வீட்டில் போய் ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். இவ்வளெல்லாம் பொம்பளைல ஒரு குடம் தண்ணிக்கு இப்படி மல்லு கட்டிட்டு நிற்கால்வ. நீ போ, அங்கே அற்புத வீட்டிலே போய் ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு போ. ஆமா, நீ அப்படி மல்லு கட்டாம தானே இவ்வளோ நேரம் நின்னா, நீ நல்ல பொம்பளை தான். ஆமா செய்யா, காலையிலே அவள்கிட்ட வாயை கொடுக்காத. சௌ தெரியாத மாதிரி நீ பேசாத. நான் என் வருஷ தண்ணியை தானே நான் கொடுக்கன்னு சொன்னேன், அதுக்குள்ள நீங்க இந்த வரத்து வரையில ஒரு குடம் தண்ணியில நீங்க தேஞ்சா போயிருவிய. உங்கள் சண்டையெல்லாம் பிறகு வச்சுக்கோங்க, நான் தண்ணி பிடிச்சாச்சு போகிறேன், யார் வைக்கணுமோ வந்து வைங்க. நல்ல நேரம் இன்னைக்கு நான் தப்பிச்சேன், இவ்வளோகிட்ட பேசாமல் இருக்குது எவ்வளவோ நல்லது. இந்த ஒரு குடத்தோடு ஓடிடுவோம், இனி இந்த பக்கமே வரக்கூடாது. என்ன கனியக்கா, நம்ம தண்ணி பிடிக்க இடத்துல ஒரே சத்தமாக கேட்குது, யார் சண்டை போட்டா? ஒரு குடம் தண்ணிக்கு செல்விக்கு கொடுக்க மாட்டேன்னு என்கிட்ட அப்படி சண்டைக்கு நிக்காளவம்மா. தண்ணி கொடுக்க மாட்டேன்ல நான் ஒன்றும் சொல்லலையே, நீ எடுத்து கட்டி பேசாதானே. பாரு, அடிக்க வர மாதிரி வராளோ பாரு, எப்படி மல்லு கட்டி நிக்காளோ பாரு. சீ, நீனா ஒரு பொம்பளையா, இப்படி வாய் கூசாம பேசுக்கா. நீங்க 2 பேரும் பொம்பளை மாதிரியே நடந்துக்கிட்டியா பிசாசுங்க. பிசாசா? வாயை பிடிச்சி கிழிச்சு ரொம்பத்துக்கு அந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்காத. எங்க வா பாப்போம், வந்து வாயை கிளி பாப்போம். என் கை என்ன சும்மா இருக்கான்னு நினைச்சிட்டியோ? வா, வாயை நான் கிளிக்க மாட்டானோ? எக்கா, ஒரே தெருவில் இருந்து இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. அவள் தான் பேச தெரியாமல் பேசுகிறான்னா நீங்களே எதுக்கு அவட்ட வாயை கொடுக்குறீங்க? அதுக்கு மரியாதை இல்லாமல் அப்படி பேசக்கூடாதுல்ல சுதா, நீ பார்த்துட்டு தானே இருக்க வந்ததுல இருந்து. மரியாதை கொடுக்கணுமா? இவ்வளோ நேரம் நீ எங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தா, வந்ததுல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அவளுக்கு ஒரு குடம் தண்ணி கொடுக்கலன்னு உருண்டுட்டு வர. இவளுக்கே தண்ணி கிடையாது, குடத்தை தூக்கி தூர வீசு. வந்து தொட்டு பாரு குடத்தை, உன் கையை உடைக்கலன்னு பாரு. என்னதான் பண்ணிடுவேன்னு பார்ப்போம். வந்து குடத்தை தூக்கி வீசு. வீசணுமா குடத்தை? வந்து வீசு பாப்போம். கத்திரிக்காய் சைஸ்ல இருந்துகிட்டு நல்லா வீசுவாமா. வா, உன்னை தூக்கி போட்டு வீசிடுறேன். கத்திரிக்காவா? கோணிப்பை சைஸ்ல இருந்துட்டு நீ என்ன கத்திரிக்கான்னு சொல்றியா? ஆமா, கோணிப்பை சைஸ்ல தான் இருக்கா, இவளை தூக்கி கொண்டு வீசிடுவோம். வா. ஆமா, வளர்ந்து கெட்டவளே, நீ பனைமரம் மாதிரி வளர்ந்து நிக்கால, அதனால உனக்கு எல்லாரும் குள்ளமா தான் தெரியும். எக்கா, நீங்கள் வயசில் மூத்தவங்க, சொன்னால் கேளுங்க, பிடிச்சிட்டு போங்க. சுதா, நீ வந்ததுல இருந்து பார்த்துட்டு தானே இருக்கா, அவளை எப்படி பேசுறாளோ பாரு. இதெல்லாம் மரியாதை கொடுத்தா பேச தெரியுது. ஏ சௌ, ஒழுங்கா போறியல, உன் மாமியாரை கூட்டிகிட்டு வரட்டா? என்னை அவகிட்ட போய் சொல்லுங்க, மாமியார் கிளவி அதுக்கு என்ன வறுத்து எடுப்பா, இவ்வளவுக்கு இனி இது போதும். ஆமா பணமரம், நீ இனி இதுக்கு அடி வாங்குவா, எல்லாத்துக்கும் சேர்த்து நீ அடி வாங்குவா. நான் உன் வீட்டுக்கு வரேன், உன் மாமியார்ட்ட எல்லாத்தையும் நான் சொல்லுவேனா இல்லையா பாரு. அங்க வந்து நீ நல்ல பொம்பளை சொல்லி பாரு, நடக்கிறதே வேற. ஏன் சொன்ன என்ன பண்ணுவா? இவ்வளவு நேரம் இங்க நல்லா குதிக்குதுன்னு குதிச்சால, அங்க வந்து பேசி பாரு உன் மாமியார்ட்ட. ஐயோ, இனி நம்ம வீட்டையும் சொல்லி கொடுத்துருவாளோ, நம்ம தப்பிச்சு எப்படியாவது போயிருவோம். சௌ, இந்த சண்டை இதோட மறந்துரு, வா நம்ம வீட்டுக்கு போவோம். பொண்ணு என்னன்னு தானே இவ்வளோ நேரம் பேசினாலுவ, இப்படி விட்டுட்டு போற என்ன? என் நிலைமை தெரியாம பேசாதவா, வீட்டுக்கு போவோம். என்னையும் வீட்டில் போட்டு கொடுத்துருவாள்வ. சண்டை தானே, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். வா, இப்போ போவோம். ஆமாம் ஜெயா,
நம்மளுக்கு தான் சண்டைன்னா கை வந்த கலையாச்சே. இன்னொரு நாள் பார்த்துக்கிடலாம் இவ்வளவுக்கு. வா நம்ம நைஸா போயிருவோம். பாத்தியா வீட்டுல போய் சொல்லி கொடுத்துருவோன்னு எப்படி பயந்து ஓடதாழ்வா பாரு. ஆமாக்கா, அவளுக்கு இதே வேலை தான், எங்கேயாவது சண்டை போட்டுட்டே இருக்கணும். வாங்கக்கா நம்ம வீட்டுக்கு போவோம். இவ்வளவு இப்படி விடக்கூடாது பாத்துக்க. மாமியார்ட்ட எப்படியாவது சொல்லிடுறேன் பாத்துக்க. கண்டிச்சு வைப்பால உள்ள இவ்வளவு இதே வேலையா போச்சு. சரிக்கா, கோவப்படாதீங்க, வாங்க போவோம்.